கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இது நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் இல்லையா? சொல்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. நான் என்ன பண்ணேன், புதுசாக ஒரு 2 ஹேபிட்டை என்னோடய ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணேன். ஸோ 21 டேஸ் நம்ம ஒரு விஷயத்தை வந்து கண்டினியூவாக பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு ஹேபிட்டாக மாறும். நான் என்ன பண்ணேன், 21 டேஸ்க்கு பதிலாக டபுள் த கவுண்ட் 42 டேஸாக ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 42 டேஸ் நான் வந்து அதை கண்டினியூவாக பண்ணுறேன் அப்படின்னா அது என்னோடய ரொட்டீனில் ஒன்றா செட் ஆயிரும். நம்ம வந்து டெய்லி ப்ரஷ் பண்ண மறக்கிறது இல்லையோ அந்த மாதிரி இந்த 2 ரொட்டீனும் வந்து எனக்கு செட் ஆயிரும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணேன். நான் எதுக்கு அந்த 2 ரொட்டீனும் இன்க்ளூட் பண்ணேன்னா 30+ ஆகிறோம், இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனம் வேணும்ல, அதனால இந்த 2 ரொட்டீனும் நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ 42 டேஸ் இல்லை, அதை விட ஜாஸ்தியாகவே ஆயிடுச்சு. எனக்கு அந்த 2மே வந்து ஒரு ஹேபிட்டாகவே செட் ஆயிடுச்சு. இப்போ யாரும் இல்லை இன்றைக்கி ஒரு நாள் தானே விடு, ஸ்கிப் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னால் கூட நான் விடுறதில்ல. இல்லை நான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன், எனக்கு அது செட் ஆயிடுச்சு, ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன்.